ஹலோ ஆல், குட் மார்னிங். ஸோ நான் வந்து கிருத்திகா. என்னோட டெஸ்டிங் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃபேட்டான ஒரு பர்சன் தான். அப்படி இருக்கும்போது கோவிட்க்கு அப்புறம் இன்னும் ரொம்ப ஃபேட் ஆகிட்டேன். ஸோ ஒரு 15 கேஜிஸ் கிட்டக்க வீட்லேயே இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், வெளியில் போகிறது இல்லை. ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் ப்ரெஷர், அந்த கோவிட் டைம் ப்ரெஷர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு 15 கேஜி ஏறினது குறையவே இல்லை. சுத்தமாகவே எனக்கு குறையல. ஏன் ஏறினதுன்னு தெரியல, ஏறிட்டே போச்சானா நான் வந்து வாக்கிங் பண்ணேன். அப்புறம் வீட்டில் டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ், ஜும்பா அது மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணியும் நான் வெயிட் 1 கேஜி கூட குறையவே இல்லை. ஏன் வாக்கிங் பண்ணியும் குறையல, நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு புரியவே இல்லை. என்ன ரீசனால இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு. அண்ட் டாப் ஆஃப் தட் எனக்கு ரொம்ப அதிகமாக கட் இஷ்யூஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் எந்திரிச்சோடனே நான் ஒரு இது போடணும், அசிடிக் டேப்லெட் போடணும். ஹைப்பரா அசிடிட்டி இருந்தது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருந்தது. ஸோ இதனால வந்து நான் அந்த டேப்லெட் போட்டாலுமே ஒரு ஹாஃப் டேக்கு மேலே என்னால் வந்துட்டு இதே இருக்க முடியவே முடியாது. ரொம்ப எரியும் வயிறு, ரொம்ப இதனால சஃபர் ஆகிட்டு இருந்ததோட எல்லாம் ரொம்ப பயம் வந்துச்சு எனக்கு. என்னமோ ஆயிடுச்சு நமக்கு, எப்படி நம்ம வெளில வர போறோம்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறமாவும் ஒரு 1 இயர் 2 இயர் இதே மாதிரியே ஓடிச்சு. நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்கோப் ஆகி இப்படியே தான் ஓடிட்டு இருந்தது. கோவிட் அப்புறமா 2004 வரைக்குமே இது மாதிரி ஜூன் மந்த் வரைக்குமே இதே தான் சிச்சுவேஷன் எனக்கு கோவிட் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இப்படி நான் நல்லா மாட்டிக்கிட்டோம் எதுலையோ அப்படின்னு மட்டும் தெரியுது. என்ன செய்யறதுனே தெரியல. இது மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்